கோயில் நிலத்தில் அனுமதி இல்லாமல் ஈவேரா சிலை வச்சுருக்காங்க, இதை அகற்றணும் அப்படின்னு சொல்லி கலெக்டருக்கு வந்து அறநிலையத்துறை சார்பாக தைரியமாக ஒரு பரிந்துரை செய்யப்பட்டு இருக்கிறது. எங்கே அப்படின்னா தஞ்சை மாவட்டம் கண்டியூர், அங்கே வந்து பிரம்ம சிரகண்டீஸ்வரர் கோயில். இது சம்பந்தமாக நம்ம டிவிலேயே கூட ராம ரவிக்குமார் அவர்கள் பேசினார். அவர் தான் ஃபஸ்ட்டு இதை ஃப்ளாக் அப் பண்ணார். அது குறித்து மிக விரிவாக தினமலர்லையும் செய்தி வந்திருந்தது. இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கோயில் பக்கத்திலேயே அங்கே இந்த ஈவேரா சிலை வச்சுருக்காங்க. அங்கே பக்கத்துலாம் பிரம்மனுக்கு அங்கே தான் ஒரு கோயில் இருக்குது. அங்கே அந்த சிலையே உண்மையாக மூர்த்தியுடைய சிலையே இல்லை. அது என்னன்னா அங்கே இருக்கிற திமுக காரு அவர் ஜாதகப்படி அவருக்கு சரியில்லைன்னு சொல்லி வேற இடத்துல மாற்றி வச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் ராம ரவிக்குமார் சொன்னார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதுங்க அறநிலைத்துறை முழுக்க ஆளும் கட்சி கையில், குறிப்பாக நாத்திகம் பேசக்கூடிய இந்த ஓடுகாலிகள் கழுத்தடைகள் கையில் இந்து அறநிலைத்துறையே மொத்தமாக செயல்படுதோ, அவங்க கைப்பாவையாக செயல்படுதோங்கிற டவுட்டு தான். ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் சொன்ன ஒரு சரியான ஊமை, அந்த என்ன ஜுரம் அது சிக்கன் குனியா வந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கிறது மிக அங்கே அந்த மாதிரி. இதில் ஆர்எஸ்புரத்தில் ஒரு பிள்ளையார் கோவில், அது கோவில் வாசல் இதில் காந்திபுரம், கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் ஒரு பிள்ளையார் கோவில். காந்திபுரம் கிராஸ்கட் ரோடுக்கும் ஜெயில் ரோடும் இது பண்ணுற இடத்துல கார்னரில் நெல்லை லாலா ஸ்வீட்ஸுக்கு முன்னாடி இருக்கும். அந்த கோவிலை ஒட்டியே கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அயோக்கியன் காட்டுமிராண்டின்னு எழுதி வச்சு அங்கே ஒரு தீக்கா வாசக சாலை வேறு உண்டு. நான் என்ன கேட்குறேன், இங்கே துர்கையம்மன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல பட்டீஸ்வரத்திலே உண்டு. பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோயில் ஏற்ற மாதிரி, மாயவரம் சப்ஜெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளையார் கோவில் சின்ன கடத்தரில், தஞ்சாவூரில். ஆனால் அதில் இன்னொரு சிறப்பு இருக்குது. அதாவது துர்கையம்மன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல ஈவேரா சிலை இருக்கும். அந்த ஈவேராவை பின்பற்றக்கூடிய கோசிமணியா இருக்கட்டும், கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், அவங்க கோயிலுக்கு வந்து பக்தர்கள் போயிட்டு வர்றதுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுக்கறது. அதே மாதிரி நீங்க ஒரு ரொம்ப புராதனமான பாடல் பெற்ற ஸ்தலம் திருவொற்றியூர், அந்த கோவிலுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, கோவில் வாசல்ல ஒரு மண்டபம் இருக்கும். ஒரு பக்கம் காந்தி சிலை, ஒரு பக்கம் காமராஜ் சிலை, அண்ணாதுரை சிலை இருக்கா இல்லையான்னு தெரியல, எல்லா கட்சி கொடிக்கம்பமும் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் கோவில் மண்டபம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மண்டபம், அதுக்கப்புறம் தான் ராஜகோபுரம். இந்த அளவுக்கு உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ்காரங்கள்ட்டே நம்ம ஒரு கேள்வியை முன் வைக்கலாம். நீங்கள் ஏன் ஒரு சர்ச் வாசலில், கத்தீட்ரல் சர்ச் வாசல்லையோ இல்லைன்னா சாந்தோம் சர்ச் வாசல்லையோ, இல்லை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த கைதியண்டேரி படம்லாம் அடித்தாங்க, அந்த சர்ச் வாசலில் பார்த்தீங்கன்னா விசாலமான இடம், அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கருக்கு மேலே இருக்கும். வெளியில் ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா. அந்த காம்பவுண்டை ஒட்டியே காந்தி சிலை, காமராஜ் சிலை, எல்லார் சிலையும் வைக்கலாம்ல. ஏன் உங்களுக்கு அங்கே மட்டும் உங்களுக்கு அது உறுத்துது? உங்களுக்கு நீங்கள் நாம் வந்து காந்தி காமராஜ் எல்லாரையும் ஒரு தெய்வ குழந்தைகளாக நம்ம பார்க்குறோம். தெய்வாம்சம் பொருந்திய அருள் பெற்றவர்களாக கூட நம்ம ஏற்றுக்க தயார். நீங்கள் தான் வந்து நாங்கள் வந்து ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டுன்னு இயேசுபிரான் சொல்லியிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் இது இல்லை, அதெல்லாம் புருடா. பைபிளில் அந்த வாசகமே கிடையாது. இது இவங்களா வந்து பிரிச்சர்க்கை, எப்படி தலையில் பிறந்தவன் பார்ப்பான், காலில் பிறந்தவன் சூத்ரன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு போர்ச்சுகீஸ் இங்க வந்து பாக்குறவன்லாம் கோயாவலை பிடிச்சி வெட்டி தள்ளிட்டு போயிருக்க போறான். உண்மைக்கு பிறம அடிச்சு விடு கதை தான். ஒரு பக்கம் இந்து மதத்தை கேவலப்படுத்துற மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்து மதத்துக்கு எதிராகவே எழுத வேண்டியது, அந்த பக்கம் இல்லாத பைபிள் வசனங்கள்லாம் ஒரு கண்ணத்தை அறந்தால் மறுகண்ணத்தை காட்டு அப்படின்னு இவங்களாவே அதில் அடிச்சு விட வேண்டியது. அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஒரு சகிப்புத்தன்மையோடு இருக்கிற நீங்கள் ஒரு மதர் தெரசா சிலையை கூட வெளியில் வைக்கலாம்ல. அதுவும் பெந்தகோஸ்தே இதில் வச்சாங்கன்னு வச்சுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். ஊருக்கெல்லாம் நியாயம் பேசுகிறவங்க தானே அவங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா, மசூதி வாசலில் உஸ்மான் ரோடு மசூதியாக இருக்கட்டும், ஆயிரம் விளக்கு மசூதியாக இருக்கட்டும், திருவல்லிக்கணி பெரிய மசூதியாக இருக்கட்டும், இல்லைன்னா இதில் நாகூர் தர்காவாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வீரத்துருவி ராமகோபாலனுடைய சிலைகளை வச்சு அவருடைய வாசகங்கள்லாம் எழுதி போடணுங்கிற ஆசை எனக்கு கூட இருக்குது. ஏன்னா கோவில் வாசலில் நீ ஈவேரா சிலை வைக்கும்போது மசூதி வாசலில் நான் ஏன் இவர் வீரத்துருவி ராமகோபாலன் சிலை வைக்கக்கூடாது? நீங்கள் சர்ச்சு வாசலில் எல்லா சர்ச்சு வாசல்லையுமே புரட்சித் தலைவி ஜெயலலிதா சிலை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலை, கருணாநிதி சிலை, நீங்கள் ஸ்டாலினு கூட வைங்களேன். கருணாநிதிக்கு மவுண்ட் ரோட்லயே அவர் இருக்கும்போதே உயிரோட இருக்கிறார். அதான் சொல்ல வரேன். கருணாநிதிக்கு 1987 வச்சாங்க, உடைச்சாங்களே, அதுக்கு முன்னாடியே சிலை வச்சாங்களே. காமராஜர் சிலை, காமராஜர் உயிரோடு இருக்கும்போதே சிலை வச்சாங்க. அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு வைங்க. அது ஆனால் மசூதி வாசல்லே சர்ச்சி வாசல்லே தான் வைக்கணும். உதயநிதி கூட வைங்க, ஜோசப் விஜய் கூட வைங்க. ஆனால் அதெல்லாம் மசூதி வாசலே சர்ச்சி வாசலே வைக்கணும்.
நீங்கள் கோவில் வாசலில் இதெல்லாம் வைக்கலாங்கும் போது, கோவில் நிலத்தை நீங்கள் இப்படிலாம் செயல்படுத்தலாங்கும் போது, இது மதச்சார்பற்ற நாடு தானே. அவரோ ஈவேராவோ எனக்கு தெரிஞ்சு அவர் புரோக்கர் வேலை, மாற்று மதங்களுக்கு புரோக்கராக தான் என்னுடைய பார்வையில். நீங்கள் வேணா அவரை தந்தைன்னு கொண்டாடலாம். அவருடைய சித்தாந்தத்தை பின்பற்றீங்கன்னா, கிராப் வெட்டிருக்கிற பெண்மணி தான் அந்த சித்தாந்தத்தை பற்றி நம்மள்கிட்ட பேசணும். நான் கிராப் வெட்டியிருக்கிறத மட்டும்தான் சொன்னேன். அவங்க வந்து சுடிதாரோ சேலையோ உடுத்தக்கூடாது, பேண்ட்டு சட்டை தான் போடணும். அது யாராக இருந்தாலும், நான் கிராப் வெட்டிட்டேன் இப்போ சொல் அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா நான் அடுத்தது கேட்பேன், நீங்கள் பேண்ட்டு சட்டை போட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவர் இன்னொன்றும் சொல்லியிருக்காரு, எல்லாரும் பலகாரம் சாப்பிட்ற மாதிரி வாழுங்க. நான் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அப்போ 21ஆம் பக்கத்தையும் பற்றி பேசுவேன். நீங்கள்லாம் பலகாரம் சாப்பிட தயாரா? அவர் சில விஷயங்கள்லாம் எடுத்துருங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எடுத்திருக்கீங்களா? அப்போ பெரியார் கொள்கையை நாங்கள் பின்பற்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை வரவேற்கிறேன், கைகூப்பிய வரவேற்கிறேன். நான் ஒரு 10 இது சொல்கிறேன். இந்த 10 கிரைட்டீரியாவை நீங்கள் நிறைவேற்றினாதான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், 1 2 3 4 நான் கேட்குறேன். நீ அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பெரியாரின் குஞ்சுன்னு சொல்லு. நீ பெரியாரின் சின்ன குஞ்சா பெரிய குஞ்சாங்கிறத நம்ம அதுக்கப்புறம் கூட முடிவு பண்ணிப்போம். ஆனால் அழிச்சாட்டியமா யாருக்கு வசதியான கிரைட்டீரியாவா இருக்க போது இல்லை, அந்த 10மே நீ ஃபில்ஃபில் பண்ணும். 10மே ஃபில்ஃபில் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து பாய்ங்க பார்த்தீங்களா அவங்க எப்படி இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்கலாங்களா, விதந்தோதுறீங்கல்ல. நானும் விதந்தோத வேண்டாமா அவங்கள? பர்த்திக்கு ஒரு துறையாவது உங்களை பார்த்து சூப்பர் அப்படிங்க வேணாமா நான்? அதனால இவங்க வந்து அழிச்சாட்டியம் பண்ணுறதுக்கு என்ன, கோவில்கள் மாண்பை கெடுக்கிறதுக்கு என்ன, வெறுப்பேற்றுறதுக்கு என்ன. அதில் பாருங்க, அந்த திமுககாரன் எவ்வளோ வெகண்டையாக பண்ணியிருக்கான். அந்த இது இருந்தால் தானே, அந்த சிலை இருந்தால் என்னுடைய பரிகாரத்துக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு சரியில்லைன்னு ஜோசியக்காரன் சொன்னான்னு அதையும் கொண்டு போய் எடுத்துட்டான் பாருங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு கழகங்கள் ஊடுருவி இருக்கின்றார்கள்னு பாருங்க. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் கூட பல்வேறு விதமான டார்ச்சர்களை, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய நித்யா நினைக்கிற அந்த ஜாயின்ட் கமிஷனர் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அங்கே வந்து கைங்கரியமாக பல பேர் பல்வேறு ரூபங்களில் அங்கே செய்கிறாங்க. அத்தனை கைங்கரியங்களையும் முடக்கிறதுக்கான வேலையை இந்த அம்மா செய்கிறாங்க. அங்கேயும் வந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில்லையும் வந்து கட்சி ரீதியாக தான் கொண்டு போய் இவங்களை தக்கார் ட்ரஸ்டீஸ்லாம் போடுறதுக்கு, அரங்காவலர்களை நியமிக்கிறதுக்கான வேலையை செய்யாம தகுதியுடைய நபர்கள் அந்த கோவிலுக்கு அர்ப்பணிப்போட யார் செய்யறாங்களோ அவங்கள தான் நியமிக்கணும்னு நம்ம வலியுறுத்துறோம். கண்டியூர் மாதிரி பல்வேறு இடங்கள்ல ஈவேரா சிலையை வச்சு இதை வந்து ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் எவனாவது ஒருத்தன் பார்த்து பரவாயில்லைங்க கோவில் வாசல்ல ஒரு சாமியார் நிற்கிறாருன்னு சொல்லி அவர் சிலைக்கு மாலையை போட்டு நல்லா சந்தனத்தை தடவி கற்பூரம் காமிச்சு வரவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்தான்னு வச்சுங்க. அப்போ இவங்க வந்து தடுமாறக்கூடாது. நீங்கள் ஒரு இதையே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஏன் அடுத்தது செய்யக்கூடாது? பரவாயில்லப்பா, இருக்கட்டும்பா. இந்த இந்து தர்மம்ங்கிறது இந்து மதங்கிறது கிடையாது. இந்து தர்மமே என்ன சொல்லுது, நீ வந்து எல்லாத்தையுமே இன்க்ளூசிவ் தான். வந்து கிருஷ்ண பரமாத்மாவை இவன் திட்டான், சிசுபாலன் 100 தடவை என்னை திட்டிக்க, 101வது தடவை தான் உன்னை உதப்பேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவனுடைய மச்சாவத்தனும் இந்த மாதிரி வாய்க்கு வந்ததை திட்டிகிட்டே இருக்கான். கிருஷ்ணரை ஏசாதவங்களே கிடையாது. கிருஷ்ணர் பரமாத்மா உயிரோடு இருக்கும்போதே ஏற்றினதை ஏற்றுக்கிட்டது தான் இந்து தர்மம். ராமபிரான அனுமன்லேருந்து பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, சீதாதேவியிலேருந்து பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அவருடைய பையன் 2 பசங்களுமே லவனும் குச்சனுமே வந்து அப்பாவை கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கேள்வி கேட்டாதான் ஞானம் பிறக்குங்கிறதுக்கு இந்து தர்மம் உதாரணமாக திகழ்கின்றது. பல நூறாண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு விதமான தாக்குதல்களை, கேள்விகளை, கேலிகளை எதிர்கொண்டு தாங்கிக் கொள்ளக்கூடிய இந்த இந்து மதத்தை இவங்க இன்னைக்கு போகிற போக்கில் ஒரு கிள்ளுக்கரையாக நினைக்கணும்னு பார்க்குறாங்க. ஒன்று அவங்களா அந்த சிலையை எடுக்கணும், இல்லை போராட்டத்தின் மூலமாக எடுக்கலாம். இது 2-3 ஆப்ஷன் இருக்குது. 3வது அவருக்கே படையல் போட்டோம்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க இவங்க? இப்போ படையல் போட்டால் தான் இவங்க அமைதியாவாங்கன்னு நினைக்கிறேன். அவரையும் நம்ம வந்து ஒரு இதாக சேர்த்துருவோம், அவ்வளோதானே. உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ பிச்சுக்க கண்ணப்ப நாயனார் வந்து பக்தியோட பண்ணா, இவரு வெறுப்போட பண்ணதா இருக்கட்டும். வெறுக்கிறவனையும் ஆதரிக்கிறது தானே இந்து மதம். அதனால அவனை ஒன்றும் ஓடிப்போ அப்படின்னு விரட்டி விட்டுறது இல்லையே. வீரமணியே இந்து தானேங்க, திருமாவளவனும் இந்து தானே, ராகுல் காந்தி இந்து தானே. அப்படி பார்க்க போகும்போது அதெல்லாம் இவங்கெல்லாம் இருக்கும்போது அந்த லிஸ்ட்ல இவரும் வராரு, ராமசாமியும் வராரு. அவருக்கும் படையல் போட்டாலும் தப்பு இல்லை.